ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, நன்னாரி சிரப் பிஸ்னஸ் ரீதியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஏரியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சிஸ்லேருந்து ரஸ்னா, மோர், தயிர் இந்த மாதிரியான மளிகை கடைக்கு பேக்கெட் போட்டு விற்கிறது, இந்த மாதிரியான ஜூஸ் பிஸ்னஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்லேயே பாருங்கள். இன்றைக்கி நம்ம நன்னாரி சர்பத் அப்படியே நம்ம ரெடி பண்ணி எப்படி சேல்ஸுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லி தர போகிறேன். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரியான சின்ன சின்ன பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு ஒரு அளவோடு ஒரு லிட்டர் செஞ்சு காமிக்க போகிறேன். சரிங்களா, 1 லிட்டர் தண்ணியில் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு 1 லிட்டர் கேனில் கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். கண்டிப்பாக மினரல் வாட்டர் எடுங்க, ஆற்று தண்ணி அந்த மாதிரி எதுவும் எடுக்க மாட்டோம். மினரல் வாட்டர் கண்டிப்பாக ஃபில்டர் தண்ணி 1 லிட்டர் நம்ம இப்போ நல்லா ஊற்றி முடிச்சிட்டோம். இதுக்கு சீனி எடுக்க போகிறோம். சீனி எவ்வளோ எடுக்கணும்னா அதே சேம் 1 கிலோ. கண்டிப்பாக பேக்கெட் சீனி தான் எடுக்கணும். சாதா சீனி எடுத்தால் டஸ்ட் மாதிரி வரும். எனி பேக்கெட் சீனி, எனி நல்ல கம்பெனியாக எடுத்துக்காங்க. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி உள்ளே சேர்க்குறோம். நான் 1/2 கிலோ பேக்கெட்டுக்கு 2 எடுத்திருக்கேன், 1 கிலோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை. சரிங்களா, இந்த சீனியை தட்டி சீனியை அந்த தண்ணியில் நல்லா கரண்டியால் அப்படி வெறுமனையாக கிண்டி நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம சீனியை வெறுமனையாக தண்ணியில் தட்டி நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். சரிங்களா, நல்லா இப்படி கரண்டியால் எடுத்து பார்க்குறப்போ சீனி எதுவுமே இருக்காது, நல்லா கரைஞ்சிருக்கும். இனி தான் நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். இனி நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கிண்டி விடணும். இந்த நன்னாரி சிரப் செய்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாகு காய்ச்சி எடுக்கிறது தான். சரிங்களா, மீடியமான ஹீட்டில் அடுப்பை வச்சு அப்படியே நல்லா கிண்டுறப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் லைட்டான ஒரு பிசுபிசுப்பு வரும். சரிங்களா, அதாவது நீங்கள் கரண்டிலேருந்து ஊற்ற வச்சுல லைட்டாக அப்படி நின்று விழும். இதுதான் பக்குவம். நீங்கள் கையில் தொட்டு பார்க்குறப்போ பெரிய அளவில் அந்த கம்பி பதம் இழுக்கக்கூடாது. சரிங்களா, லைட்டான ஹீட்டில் அந்த கையில் ஒரு பிசுபிசுப்பு தெரியும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இதை தாண்ட விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்னாரி சர்பத்தோட அளவு குறையும். சரிங்களா, இப்போ நான் 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ சீனிக்கு 1 லிட்டர் அண்ட் 150 ml எடுத்திருக்கேன். எனக்கு கடைசியில் கிடச்சிட்டு காமிக்கிறேன். நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா உங்களுக்கு 1 லிட்டர் கிடைக்கும், 900 ml கிடைக்கும். இது பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு செட் ஆகாது. சரிங்களா, அதனால் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பாத்திரத்தை அப்படியே இறக்கி வச்சுட்டு லெமன் சால்ட் சேர்க்க போகிறோம். சரிங்களா, லெமன் சால்ட்டு சேர்க்கக்கூடிய பக்கம் என்னென்னா, வேற ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக ஒரு 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா, 100 ml தண்ணியை அப்படியே நம்ம கேஸில் வச்சு ஹீட் பண்ணுறோம். தண்ணி ஹீட் ஆன பிறகு நம்ம இப்போ லெமன் சால்ட் சேர்க்க போகிறோம். லெமன் சால்ட் இந்த 1 லிட்டர் பாகுக்கு 5 கிராம் எடுக்கிறேன். 5 கிராம் கரெக்டாக இருக்கும். ஒரு புளிப்பு டேஸ்ட்டும், ஜூஸை கொஞ்சம் கெட்டு போகாமல் கொஞ்ச நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணும். சரிங்களா, இப்போ நான் 1 கிராம் ஸ்பூனுக்கு முங்க ஒரு 4 ஸ்பூன் போடுதேன். சரிங்களா, மொத்தம் 5 கிராம் கணக்கு. இந்த மாதிரி வெந்நீல தான் கரைச்சி எடுக்கணும். பாகு கொதிக்கிறப்ப டைரெக்டாக போடக்கூடாது, அது கரையாது, அது ஸ்பாயில் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி நம்ம கரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம கலர் பொடி சேர்க்க போகிறோம். கலர் பொடி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேருங்க, வேண்டானா விட்டுருங்க. நான் இந்த 1 லிட்டர் பாகுக்கு 1 கிராம் கலர் பொடி சேர்க்குறேன். சரிங்களா, 1.25 ml ஸ்கூப்புக்கு 1 ஸ்கூப் கலர் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கலர் பொடியும் இந்த மாதிரி வெந்நீல தான் கரைச்சி எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம பாகு காய்ச்ச பாத்திரத்தை மேலே ஆச்சிடலாம். இனி நமக்கு கேஸுக்கு தேவையே கிடையாது. சரிங்களா, அந்த பாத்திரத்தை மேலே ஆச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க லெமன் சால்ட்டையும் அந்த கலர் பொடி இதையும் அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை சேர்த்து முடிச்சுட்டு அடுத்து முக்கியமான விஷயம், நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்க போகிறோம். சரிங்களா, இது எல்லா ஜூஸ் எசன்ஸ் கடையில் கிடைக்கும், சில சித்தா மெடிக்கல் கிளினிக்கில் கிடைக்கும். இது பேர் நன்னாரி சர்சா, சர சப்சில்லா, நன்னாரி தேநீர், நன்னாரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரியான பல பேரில் வரும். நான் வச்சிருக்கேன். இதில் சித்தா ப்ராடக்ட்னு வச்சிருக்காங்களா, இது சித்தா ப்ராடக்ட். இதை டேரெக்டாக கூட கன்சியூம் பண்ணலாம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வருது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்காங்க. இதோட ரேட் 1/2 லிட்டர் 150 ரூபாலேருந்தே ஆரம்பிக்கும். 150 ரூபாய், 200 ரூபாய், 350 ரூபாய், 400 ரூபாய். நான் வச்சிருக்கேன் 450 ரூபாய். உங்களுக்கு எந்த பிராண்டு உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எது செட் ஆகுமோ அதை வாங்கிக்காங்க. இப்போ 100 ml மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். நான் வச்சிருக்க பிராண்டில் எனக்கு 40 ml தேவைப்படுது. 1 லிட்டர் பாகு காய்க்கிறதுக்கு 40 ml விட்டா செம்ம டேஸ்ட்டாக, செம்மத்தனமாக, அவ்வளோ குவாலிட்டியான நன்னாரி சர்பத் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நான் 40 ml மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் அப்படியே உள்ளே சேர்க்குறேன். இப்போ நம்ம நன்னாரி எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பாகை ஆற விடணும். சரிங்களா, இப்போ நீங்களே திக்னஸ் பார்த்துக்காங்க. இப்போ பாகு எப்படி இருக்குது, ஆறின பிறகு எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. எப்படியும் சூடு ஆறதுக்கு 2 மணி நேரம் மேலே ஆகும். சரிங்களா, இப்போ 5 mm பாத்திரம் நல்ல கனவுள்ள பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக கம்பெனியாக நம்ம பண்ணுறப்போ ஓவர் நைட் நம்ம ஆற விடணும். சரிங்களா, அந்த அளவு ஹீட் அப்படியே நிற்கும் பாகல. இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுருக்கேன். சரிங்களா, 1/2 மணி நேரம் ஆற விட்டுருக்கேன். நான் கண்ணாடி பாட்டிலில் தான் ஊற்ற போகிறேன். அதனால் கண்ணாடி பாட்டிலில் லைட் சூடு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்களே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ அந்த பாகு திக்கா மாதிரி அப்படி கொஞ்சம் இழுத்து விழுதா, முன்னாடிக்கு இப்போ நல்லா வித்தியாசம் தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லாபம் எடுக்க முடியும். சரிங்களா, பாகு திக்காக நமக்கு எம்எல் குறையும்.
அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி ரேட் வைக்க முடியாது. நம்ம நன்னாரி வந்து ரேட்டு கூடிரும். அதனால கரெக்டாக பாகு எடுத்து நம்ம பண்ணுறப்போ வந்து பிஸ்னஸ் வந்து சூப்பராக கொண்டு போகலாம். இப்போ நான் இந்த நன்னாரியை உங்களுக்கு ஊற்றி அளவு காட்டுறதுக்காக 2 பாட்டில் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண நன்னாரி பாட்டில் தான். இந்த பாட்டில் வந்து கரெக்டாக 700 ml, சரிங்களா? கண்ணாடி பாட்டில் சர்பத்து 700 ml தான். அந்த அளவு பார்த்துக்காங்க. இப்போ நம்ம வந்து பாட்டிலில் ஊற்ற போகிறோம். சிம்பிளாக ஒரு ஃபனல் எடுத்துக்கிடணும். நம்ம வந்து அப்படியே நம்ம நன்னாரி சிரப்பை வந்து அப்படியே நம்ம வந்து பாட்டிலுக்கு மாற்றலாம். கண்ணாடி பாட்டிலில் ஊற்றுறப்போ லைட்டான சூடு இருந்தால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் ஊற்றணும். கம்ப்ளீட்டாக சூடு வந்து ஆறணும், சரிங்களா? இதுதான் பக்குவம். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கவனமாக நோட் பண்ணிக்காங்க. எதுவுமே மிஸ் பண்ணாமல் பண்ணோம். அப்படின்னா தான் நம்ம ஜூஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சூப்பரான நன்னாரி சிரப் வந்து ரெடி. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த அளவு சூப்பராக திக்னஸாக எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்கும் பாகு. நீங்கள் வந்து நன்னாரி சிரபத்து போடுறதுக்கு வந்து இது வந்து செம்ம டாப்பாக இருக்கும். நம்ம அடுத்த பாட்டிலையுமே அந்த பேலன்ஸ் இருக்கிற நன்னாரி சிரப்பை வந்து ஊற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 2வது பாட்டில், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டில் ஃபில் பண்ணியாச்சு. 2வது பாட்டில் தூக்கி ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ நம்ம வச்சிருந்த 2 பாட்டிலையுமே ஊற்றி முடிச்சாச்சு. நமக்கு மொத்தம் எவ்வளோ நன்னாரி சிரப் கிடச்சிருக்கு அப்படின்னா 1 லிட்டர் அண்ட் 150 ml. நான் காய்ச்ச பாகு பக்குவத்திற்கு 700 ml பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. இந்த பாட்டில் வந்து கம்மியாக இருந்துச்சு. இதை நான் மெஷர் பண்ணி தனியாக எடுத்து பார்த்ததில் 450 ml இருந்துச்சு. அப்படிங்கும் பட்சம் 1 லிட்டர் 150 ml இருந்துச்சு. பிஸ்னஸ்க்கு இந்த பக்குவத்தில் தெளிவாக காய்ச்சா மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து 1 மாதம் வரைக்கும் வீட்டில் வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கிடலாம். அதே மாதிரி இதை பிஸ்னஸாக கொண்டு போகிறதுக்கு இதில் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தா அது வந்து கெட்டு போகாது. கம்பெனியில் வந்து அது சேர்ப்பாங்க, நம்ம வந்து அது சேர்க்கலை, சரிங்களா? அதனால் இதை தாராளமாக நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்னாரி சர்பத்து வாங்கினா வீட்டில் 10 நாள்லேயே காலி ஆயிரும். அதனால் தைரியமாக இந்த மாதிரியே செஞ்சு நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் கடைக்கு பண்ணலாம். அடுத்த சீசனில் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இதே நன்னாரி சிரப் செஞ்சு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸாக சேல்ஸ் பண்ணுறேன். கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த சீசனில் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே புரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்காது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சிறு தொழில், சிம்பிள் பிஸ்னஸ், ஹோட்டல், ஜூஸ் கடை வைக்கணும்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.